இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். 3 தக்காளி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி செய்யும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விடணும். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கணும். பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அஞ்சு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கிரேவியில் முட்டையை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கால் கப் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கடைசியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.
ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.